ஹாய் விவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சும்மா அல்டிமேட்டா இருக்கிற பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சும்மா வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வாங்க எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பன்னீரை எடுத்து அதை சிக்கன் 65 மாதிரி நல்லா பொரிச்சு வச்சுருக்கேங்க. அதை சிக்கன் 65 மசாலா எப்படி சேர்க்குறோமோ அந்த மாதிரி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மசாலா வச்சிடலாம். பன்னீரோடு சேர்ந்து நல்லா மெர்ஜ் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து ஆயிலில் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வேகட்டுங்க. வெந்த உடனே நல்லா திருப்பி விடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இதை சீக்கிரமாகவே இந்த ஃப்ரைட் ரைஸை ரெடி பண்ணிட முடியுங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா. ஸோ இந்த பன்னீரை இந்த மாதிரி ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக மேலே இருக்க மசாலா மட்டும் வெந்தாவே போதும். நீங்கள் வேக வைக்கும்போது சிம்மில் வச்சே வேக வைங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் வேறு லெவல் டேஸ்ட் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பன்னீர் 65 மாதிரி பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த எண்ணெயை இதோடு சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம பன்னீர் தான் வெஜிடேரியன்றதால ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த ஆயிலை இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பெரிய கேப்சிகம், ஒரு ஆஃப் கோஸு, கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே கட் பண்ணி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதை எல்லாமே இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கட்டுங்க. இந்த மாதிரி வதக்கும்போது ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. அப்போ தான் காய் நல்லா டக்குன்னு வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. நல்லா காயெலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கிளறி விட்டாவே போதும். ஒரு 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 1 மினிட்லேயே நல்லா வெந்து வந்துடும். அதுக்கு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு நான் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேங்க. ஸோ அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாங்க. ஒரு ஸ்பூன் நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. உங்களுக்கு என்ன ஆப்ஷனலோ அதே நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்க்கும்போது சிம்லேயே இருக்கட்டுங்க அடுப்பு. இந்த மாதிரி சால்ட்டை எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோ சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு பன்னீரை நான் சிக்கன் மாதிரி நல்லா பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. எந்த அளவு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சுட சுட வந்து எல்லாருக்குமே சர்வ் பண்ணி பாருங்க. சும்மா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்ததுங்க. ஒரு வெஜிடேரியன் ரைஸ் மாரியே வந்து தெரியல. சும்மா அப்படி இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாவே சொல்றேங்க. சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.